வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது த சோசன் ஒன் அப்படின்ற டைலாகை சொன்னால் ஞாபகம் வரக்கூடிய கேரக்டர் தான் கியானோ ரீவ்ஸ். அவரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாலிவுட் மூவிஸை பொறுத்தவரையில் இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கூட நிறையா எடுப்பாங்க. அப்படி நம்மளுக்கெல்லாம் இமேஜினேஷனுக்கு எட்டாத ஒரு விஷயந்தான் மேட்ரிக்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு அந்த படம் வந்தப்போ அது என்னன்றது புரியாமல் பல தடவை பார்த்தவங்கள்லாம் இருப்பாங்க. அது மாதிரி தான் நானும் அப்போ பார்த்தேன். கியானு ரீவ்ஸ் அப்படின்றவர் நம்மளுக்கு ஒரு பர்சனாக மேட்ரிக்ஸ் படமும் ஸ்பீடு படம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் பல மூவிஸ் நடிச்சிருக்காரு. நம்மளுக்கு ஃபேமஸாக தெரிஞ்சது மேட்ரிக்ஸ் மூவி தான். ஸோ அந்த படத்தில் தான் இவருக்கு ஒரு தனி ரெகக்னேஷன் கிடைக்கிது. ஏன்னா அவர் அந்த ரோலுக்கு எடுத்துக்கிட்ட ப்ரிப்பரேஷன் அப்படி ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷன். அந்த மூவியில் ஒரு பெக்குலியரான ஒரு சீன் இருக்கும். ஒரு கேசட் ஒன்று லோட் பண்ணி அவருக்கு குங்ஃபூ ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவர் அப்படி முழிச்சு பார்த்ததும் ஐ நோ குங்ஃபூ அப்படின்னு சொல்லுவார். அந்த வேர்டு சொல்கிறதுக்கு பின்னாடி அதுக்கு மந்த்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்த்ஸ் ஆஃப் ட்ரைனிங் குங்ஃபூவில் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. மெயினாக குங்ஃபூவை பொறுத்தவரையில் அதோட மூவ் பயங்கர ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். அதை ஜஸ்ட் 1 or 2 டேஸில் வர வைக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்கான டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டு, அதுவும் அதில் லீடிங்கில் இருக்கக்கூடிய மார்ஷியல் ஆர்ட் இன்ஸ்ட்ரக்டர், அதே நேரத்தில் ஸ்டண்ட் டைரக்டர், அவர் கூட தான் ஒர்க் பண்ணி அந்த ப்ரிப்பரேஷன் டைம் ஃபுல்லாமே ப்ராக்டிஸில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ரோலே பண்ணார். ஸோ இதில் அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான ரீசன் அவர் அந்த ரோலுக்கு போட்ட டெடிக்கேஷன். அது போக கோடிங் பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு இந்த படத்துக்காக. ஏன்னா இந்த மூவி ஃபுல்லாமே கம்ப்யூட்டர் இமேஜினரி வேர்ல்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் உள்ள விஆர் ஹெட்செட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த மூவி ஒரு கேம் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். அவங்க இருக்க லொக்கேஷன் ஒரு இதை எடுத்து ப்ளக் பண்ணுவாங்க. அப்படியே வேறு ஒரு உலகத்துக்கு போவாங்க. அங்கே நடக்கிற விஷயங்கள் தான் மூவியாகவே போகும். மேட்ரிக்ஸ் படத்தில் நியோவோட ஒரு ஐகானிக் சீன் என்ன அப்படின்னா அந்த புல்லட் டாஜ் பண்ணுற சீனு. அதில் சொல்லக்கூடிய ஒரு டைலாக் தான் த சோசன் ஒன் அப்படின்னு சொல்லி. இது அதுக்கு அடுத்தடுத்து ஏகப்பட்ட படங்களில் இந்த யூஆர் த சோசன் ஒன் அப்படின்ற டைலாக்ஸ் நிறையா படத்தில் வரும். இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் இருந்து தான் அது ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி ஆச்சு. இதுக்கப்புறம் அவரோட மூவிஸ் எல்லாமே ஆவரேஜாக போனாலும் அதுக்கடுத்து அவர் கம்பேக்கு அடுத்த முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா ஜான் விக் அப்படின்ற ஒரு அசாசினாக வருவார். அந்த மூவி ஃபுல்லாமே அசாசின்ஸ் பற்றின மூவி தான். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இவர் ஜான் விக் அப்படின்றவர். அவங்களுக்குள்ளேயே ஒரு பயங்கர டிசிப்ளின்டாக ஒரு கல்ச்சர் இருக்கும். அதையே அவ்வளோ சூப்பராக அந்த ரோலுமே எடுத்து பண்ணியிருப்பார். அதுக்கான ரீசன் ப்ரொடக்ஷன் டீம், டைரக்ஷன் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அவரோட எஃபோர்ட், தனிப்பட்ட எஃபோர்ட். மேக்ஸிமம் 5 hours வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே ட்ரெயின் பண்ணுவாராம். அந்த ட்ரைனிங் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவர் ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயம் மார்ஷியல் ஆர்ட்ஸு வழக்கம் போல். அதில் ஜூடோ இருக்கும், ஜிஜிட்சு இருக்கும். இது ரெண்டும் தான் அந்த மூவியோட கோர். நீங்கள் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவர் நிறைய ஜூடோ மூவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். ஒரு சில ஜிஜிட்சு மூவ்ஸ் வரும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபைட் கோரியோகிராஃபி ஃபுல்லாமே யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அந்த லெவல் ட்ரைனிங் எடுக்கலை அப்படின்னா ஒன்று இந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ் பண்ணும்போது அவருக்கு இன்ஜுரி ஆகும், அல்லது ஸ்டண்ட் மேனுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுக்கடுத்து அவர் எடுத்துக்கிட்ட மெயினான ஸ்டண்ட் கன் ஹேண்ட்லிங். கன்ஸை இவர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ அதுக்கு ஒரு தனி நேமே வச்சுட்டாங்க, கன் ஃபூ அப்படின்ட்டு. ஃபன்னான நேமாக வச்சுட்டாங்க. அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் கன்ஸை ஹேண்டில் பண்ணுறது இவருக்குன்னு ஒரு ஸ்டைல் செட் பண்ணிட்டாங்க. ஜான் விக்கை பொறுத்தவரையில் அவர் கன் ஸ்டன்ஸாக இருக்கட்டும், க்ளோஸ் குவார்ட்டர்ஸ், ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டாக இருக்கட்டும், இது ஃபைட் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா ரெண்டுக்குமே அவர் ஸ்பெசிஃபிக்காக எஃபோர்ட் போட்டிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கன் ரேஞ்சில் போயிட்டு ஷூட்டிங் ஆக்சுவல் கன்ஸு வித் ரியல் அம்யூனிஷன்ஸ் வச்சுட்டு ரேஞ்சில் ஷூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணுறது,
அந்த மேகசின் ரிலீஸ் பண்ணுறது, ஒரு ஸ்டைலாக பண்ணுறது, திரும்ப கிளாக் பண்ணுறதுலேருந்து நிறையா விஷயங்கள அவர் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண போய் தான் அவருக்கு அந்த மூவியில் அவ்வளோ க்ளீனாக வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்பெசிஃபிக்காக இந்த படத்துக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணது ஜூடோ. நீங்கள் நிறையா சீனில் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து பிளேசர் போட்டு தான் வருவாங்க. ஸோ இந்த சீன்ஸுக்காகவே செட் பண்ண மாரி இருக்கும் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி. ஏன்னா பிளேசர் நார்மல் ஷர்ட்டுனா பிடிக்கிற மாரி இருக்காது. இது வந்து நல்லா பிளேசர் போட்டிருப்பாங்க. பிளேசர் பிடிச்சி தான் ஃபைட் பண்ணுறாப்புல இருக்கும். த்ரோ பண்ணி லாக்கு, ஜாயிண்ட் லாக் இதெல்லாம் போடுவாங்க. இது போக கியானு ரீவ்ஸ் வந்துட்டு அவரோட பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு நார்மலான பர்சனாக இருப்பார். நான் வெளியே பொதுமக்கள் போகிற இடத்துல கூட அவர் வாட்டில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். போகிறவங்க வந்து டிஸ்டர்பே பண்ணாமல் ஒரு சிலர் வந்து செல்ஃபி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் போவாங்க. அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருக்கக்கூடிய ஆள். கூட இருக்க ஸ்டண்ட் மேன்ஸ்க்கு வந்து பைக் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ரொம்ப ஒரு எஃபோர்ட் எடுத்து ஒரு ரோலுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆளில் கியானு ரீவ்ஸும் ஒருத்தர். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து